Good morning students. Welcome to Exam Career World. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பயோபாட்னியில் சாப்டர் 2 பிளான்ட் கிங்டம் அந்த லெசனை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த லெசனில் எப்படின்னா பிளான்ட்டை பற்றி அதோட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட பிளான்ட்லேயே நிறையா கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் ஒவ்வொருவரோட ஃபங்க்ஷன்ஸ், அதோட சாலியன்ட் ஃபீச்சர்ஸ், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே இந்த லெசனை நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்ப்போமா. இப்போ லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிளான்ட்டோட அவுட்லைன், அதை வந்து அவுட்லைன் மாதிரி கொடுத்து பை சார்ட் மாதிரி அது கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்க போகிறோம். அதே மாதிரி பிளான்ட்டோட லைஃப் சைக்கிள், அதில் வந்து ஆப்லான்டிக் லைஃப் சைக்கிள், ஆப்ளோடிப்ளான்டிக் அந்த மாதிரி வந்து அந்த லைஃப் சைக்கிள் நம்ம பார்ப்போம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஆல்கேவோட ஃபீச்சர்ஸும் ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸும் அதோட ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜ் எப்படி நடக்குதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி பிரையோஃபைட்ஸ், டெரிடோஃபைட்ஸ், ஜிம்னோஸ்பர்ம்ஸ், ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் இதுக்குரிய சைலியன்ட் ஃபீச்சர்ஸ் பார்க்க போகிறோம். பிரையோஃபைட்ஸ், டெரிடோஃபைட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நான் சீட் ப்ரொடியூசிங் பிளான்ஸ் சொல்லுவாங்க. ஜிம்னோஸ்பர்ம், ஆஞ்சியோஸ்பர்ம் வந்து சீட் ப்ரொடியூசிங் பிளான்ஸ் அப்படின்றத சொல்லுவாங்க. இப்போ நம்ம இன்ட்ரடக்ஷன் நம்ம பார்க்கலாம். இன்ட்ரடக்ஷன் என்ன சொல்கிறாங்க, ட்ரெடிஷ்னலி ஆர்கானிசம் எக்ஸிஸ்டிங் ஆன் த எர்த் கிளாசிஃபைட் இன்டூ பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸா. எர்த்தில் ஆர்கானிசமை எப்படின்னா கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அதை எப்படி பேஸ் பண்ணினா பேஸ்ட் ஆன் நியூட்ரிஷன், லொக்கோமோஷன் அண்ட் ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் செல்வால் ப்ரெசன்ஸாக இருக்கலாம், இல்லை ஆப்சன்ஸாக இருக்கலாம், இல்லைனா நியூட்ரிஷன் அதோட லொக்கோமோஷன் மூமெண்ட்டை பொறுத்து அதை ஆர்கானிசமாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அதில் பிளான்ஸை தான் நம்ம இந்த லெசனில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அனிமல் செல்லில் அதில் பாக்டீரியா, ஃபங்கை, ஆல்கே, பிரையோஃபைட்ஸ், டெரிடோஃபைட்ஸ், ஜிம்னோஸ்பர்ம்ஸ், ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் ஆர் இன்க்ளூடட் அண்டர் த பிளான்ட் குரூப். இதெல்லாமே பிளான்ட் குரூப்பில் இதெல்லாமே இருக்குது. பாக்டீரியா, ஃபங்கை, ஆல்கே, பிரையோஃபைட்ஸ், டெரிடோஃபைட்ஸ், ஜிம்னோஸ்பர்ம்ஸ், ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ். பாக்டீரியா, ஃபங்கை, அப்புறம் ஆல்கே, அதில் வந்து உங்களுக்கு இந்த 3 பேரும் தெரியும். அதே மாதிரி பிரையோஃபைட்ஸ் அண்ட் டெரிடோஃபைட்ஸ் என்ன சொன்னேன், நான் சீட் ப்ரொடியூசிங் பிளான்ட்ஸ்ன்னு சொன்னேன். அதே மாதிரி இதில் வந்து பிரையோஃபைட்ஸ், டெரிடோஃபைட்ஸுக்கு வந்து வாஸ்குலார் இருக்கும். அது வந்து என்ன, ஜைலம் அண்ட் ஃப்ளோயம் சொல்லுவாங்கள்ல, ஜைலம் வழியாக தான் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் ஆகும். அதே மாதிரி ஃப்ளோயம் வந்து ஃபுட் மெட்டீரியலாக டிரான்ஸ்போர்ட் பண்ணும். இதில் வந்து பிரையோஃபைட்ஸ் அண்ட் டெரிடோஃபைட்ஸ், ஜிம்னோஸ்பர்ம், ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ்க்கும் பிரையோஃபைட்ஸ் அண்ட் டெரிடோஃபைட்ஸுக்கும் என்ன வித்தியாசம்னா, அது வந்து நான் சீட் ப்ரொடியூசிங் பிளான்ஸ், ஜிம்னோஸ்பர்ம்ஸ் அண்ட் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸை வந்து சீட் ப்ரொடியூசிங் பிளான்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஒரு பிளான்ட் குரூப்பில் இன்க்ளூட் ஆகிருக்கு. ரீசன்ட்லி the aid of molecular characteristics, the bacteria and fungi are segregated and placed under the separate kingdom. Molecular characteristicsனா டிஎன்ஏ லெவல் அந்த மாதிரி பார்க்குறது. அந்த இதை வச்சு பாக்டீரியாவும் ஃபங்கையும் தனியாக செப்பரேட் பண்ணி வேறு செப்பரேட்டான கிங்டமில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்றதை சொல்கிறாங்க. பாட்னி இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் சயின்ஸ் இன் த வேர்ல்ட் பிகாஸ் இட்ஸ் ஆரிஜின் வாஸ் ஃப்ரம் டைம் இம்மெமோரியல் as early men explored and identified plants for the need of food, கிளாத்திங், மெடிசின் அண்ட் ஷெல்டர் எக்ஸட்ரா. பாட்னின்றது அது வந்து அந்த காலத்து ஓல்டஸ்ட் சயின்ஸ் இன் வேர்ல்டில். அதோட ஆரிஜின் வந்து என்னென்னா, மென் வந்து என்ன பண்ணாங்க, பிளான்ட்டை வந்து யூஸ் பண்ணாங்க. அது எதுக்காண்டி யூஸ் பண்ணாங்க, ஃபுட்டுக்காண்டி, ட்ரெஸ்ஸு உடுத்துகிற மாதிரி, அதே மாதிரி மெடிசினுக்கு, ஷெல்டர் வீடு தங்குறதுக்கு அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணாங்க அந்த காலத்தில். அப்போ plants are unique living entities as they are endowed with the power to harvest light energy from the sun and convert into biochemical energy in the form of food through the astounding reaction photosynthesis. பிளான்ஸ் என்ன பண்ணுது, லைட் எனர்ஜி, சன்லேருந்து வாங்குகிற லைட் எனர்ஜியாக கெமிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி ஒரு ஃபுட்டாக ஃபார்ம் ஆகுது. அது வந்து என்ன ப்ராசஸ் சொல்லுவாங்க, ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. தே நாட் சப்ளை நியூட்ரியன்ஸ் டு ஆல் லிவிங் திங்ஸ் ஆன் த எர்த். அது வந்து என்ன பண்ணுது, எர்த்தில் உள்ள லிவிங் திங்ஸுக்கு இருந்து நியூட்ரியன்ஸ் மட்டும் சப்ளை பண்ணல, பட் சீக்வஸ்டர் கார்பன் டை ஆக்சைடு டியூரிங் ஃபோட்டோசிந்தசிஸ், தஸ் மினிமைசிங் த எஃபெக்ட் ஆஃப் ஒன் ஆஃப் த மேஜர் க்ரீன் ஹவுஸ் கேஸ் அட் இன்க்ரீஸ் த குளோபல் டெம்பரேச்சர். என்ன பண்ணுதுன்னா, சீக்வஸ்டர் கார்பன் டை ஆக்சைடு என்னென்னா அட்மாஸ்பியர்லேருந்து கார்பன் டை ஆக்சைடை ரிமூவ் பண்ணுறது தான் சீக்வஸ்டர் கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, டியூரிங் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ். அப்போது அது என்ன பண்ணுதா, க்ரீன் ஹவுஸ் கேஸ் குளோபல் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகாமல் மினிமைஸ் பண்ணுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஒன் ஆஃப் த க்ரீன் ஹவுஸ் கேஸ் கார்பன் டை ஆக்சைடு சொல்லுவாங்க. அதை வந்து என்ன பண்ணுது, இன்க்ரீஸ் ஆகாமல் தடுக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. பிளான்ஸ் ஆர் டைவர்ஸ் இன் நேச்சர் ரேஞ்சிங் ஃப்ரம் மைக்ரோஸ்கோபிக் ஆல்கே டு மேக்ரோஸ்கோபிக் டெவலப் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸா. பிளான்ஸ் என்ன சொல்கிறாங்க, நேச்சரில் நிறையா டைவர்ஸ் ஆகி இருக்குது. ஃப்ரம் மைக்ரோலேருந்து மேக்ரோ வரைக்கும் சொல்கிறாங்க. தே ஆர் மிஸ்ட்ரீஸ் அண்ட் ஒண்டர்ஸ் இன் த பிளான்ட் வேர்ல்ட் இன் த டேர்ம்ஸ்
டேர்ம்ஸ் ஆஃப் சைஸ், ஷேப், ஹேபிட்டட், ரீப்ரொடக்ஷன் எக்ஸட்ரா. அது வந்து பிளான்ட் வேர்ல்டில் வந்து எப்படிலாம் சொல்கிறாங்கன்னா அதிசயங்களாகவும் இருக்குது. ஓகேவா? இன் சைஸில் பார்க்கும்போது, ஷேப் பார்க்கும்போது, அதோட அதோட ரீப்ரொடக்ஷன் ஸ்டேஜ் பார்க்கும்போதுன்றத சொல்கிறாங்க. மிஸ்ட்ரீஸாக இருக்குது, ஒண்டர்ஸாக இருக்குன்றத சொல்கிறாங்க. ஆல்தோ பிளான்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் செல்ஸ் தட் எக்ஸிஸ்ட் ஹை டைவர்சிட்டி இன் ஃபார்ம் அண்ட் ஸ்ட்ரக்சர். எல்லா பிளான்ஸ்லேயும் செல்ஸ் இருக்கும். அது வந்து எல்லா பிளான்ஸும் செல்லால் மேடப் ஆனது. அது வந்து ஃபார்ம் ஆகி அதுலேருந்து ஸ்ட்ரக்சராக ஃபார்ம் ஆகிருக்குன்றத சொல்கிறாங்க. இன் ஃபார்ம் அண்ட் ஸ்ட்ரக்சர், அது வந்து என்ன பண்ணுது, ஃபார்ம் அண்ட் ஸ்ட்ரக்சராக எக்ஸிஸ்ட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் பிளான்ட் குரூப் இந்த வேர்ல்டு பார்க்கும்போது ஆல்கே, பிரையோஃபைட்ஸ், ஸ்டெரிடோஃபைட், ஜிம்னோஸ்போம்ஸ் அண்ட் ஆஞ்சியோஸ்போம்ஸா. ஆல்கே வந்து வேர்ல்டில் பார்க்கும்போது 40,000 பார்க்கும்போது 7,357. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பிரையோஃபைட்ஸ் வந்து 16,236, இங்கே 2,748. நெக்ஸ்ட்டு ஸ்டெரிடோஃபைட்ஸ் 12,289 இந்தியாவில். ஜிம்னோஸ்பம் 1,012 இந்தியாவில் பார்க்கும்போது 79. ஆஞ்சியோஸ்பம் 2,68,600. அந்த மாதிரி இந்தியா லெவலில் பார்க்கும்போது 18,386 இருக்குன்றதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ஸை எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்க போகிறோம். கிளாசிஃபிகேஷன் ஒன்லி அக்செப்டட் பிளான்ஸ் நவ் இன்க்ளூட் எம்ப்ரியோஃபைட்டா. அந்த எம்ப்ரியோஃபைட்டாவை டிவைட் பண்ணுறாங்க பிரையோஃபைட்டா அண்ட் ட்ரெக்கியோஃபைட்டான்னு. அதில் பிரையோஃபைட்டா வந்து வாஸ்குலார் பிளான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ட்ரெக்கியோஃபைட்டானா நான் வாஸ்குலார் பிளான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மெட்டீரியல்ஸ் வந்து வாஸ்குலார் பிளான்ஸ்னால் எப்படி ஃபுட்டோ வாட்டரோ மெட்டீரியல்ஸ் வந்து எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது, சைலம் அண்ட் ஃப்ளோயம் வழியாக அது டிரான்ஸ்போர்ட் ஆகும். ஓகேவா? ட்ரெக்கியோஃபைட்டா வந்து நான் வாஸ்குலர் பிளான்ஸ்னால் மெட்டீரியல் வந்து எப்படி மூவ் ஆகுமா, ஒரு செல்லேருந்து இன்னொரு செல்லுக்கு அது மூவ் ஆகுன்றதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் லேட்டராக அதை டிவைட் பண்ணுறாங்க. டெரிடோஃபைட் அண்ட் ஸ்பெர்மடோஃபைட்டாவை ஜிம்னோஸ்போமே அண்ட் ஆஞ்சியோஸ்போமே. டெரிடோஃபைட்டானா வாஸ்குலர் பிளான்ஸ், ஸ்பெர்மடோஃபைட்டா அது வந்து ஜிம்னோஸ்போமே ஆஞ்சியோஸ்போமேன்னு சொல்கிறோம். அது வந்து என்ன சொல்லுவாங்க, சீட் ப்ரொடியூசிங் பிளான்ஸ், அதை சொல்கிறாங்க. இப்போ நம்ம அவுட்லைன் பார்க்க போகிறோம். இந்த அவுட்லைனில் கிங்டம், பிளான்டில் சப் கிங்டம், அது கிரிப்டோகேமே, இது வந்து ஃபெனரோகேமே. ஃப்ளாரிங் ஆர் நான் சீட் ப்ரொடியூசிங் பிளான்ஸ், இது ஃப்ளாரிங் ஆர் சீட் ப்ரொடியூசிங் பிளான்ஸ். நான் சீட் ப்ரொடியூசிங் பிளான்ஸில் வந்து ஆல்கே, பிரையோஃபைட்டா, டெரிடோஃபைட்டா. அதில் வந்து ஜிம்னோஸ்போமே அண்ட் ஆஞ்சியோஸ்போமே. இது வந்து ஆல்கே வந்து மெயின்லி அக்வாட்டிக் ஹேபிட்டடாக இருக்கும். அதே மாதிரி இது பிரையோஃபைட்டா வந்து டெரஸ்ட்ரியலாக இருக்கும், லேண்டில் இருக்கும். அப்படின்றத சொல்கிறாங்க. காலனைசேஷன் ஆம்பிஃபியஸ், பிகைனிங் ஆஃப் டெரஸ்ட்ரியல் காலனைசேஷன்ஸ் ஆம்பிஃபியஸ். நெக்ஸ்ட்டு டெரிடோஃபைட்டா குல்மினேஷன் ஆஃப் டெரஸ்ட்ரியல் காலனைசேஷன்றாங்க. இது வந்து ஜிம்னோஸ்போமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நேக்டு சீட் பிளான்ஸாக இருக்கும். இது வந்து க்ளோஸ்டு சீட் பிளான்ஸாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இது வந்து ஒரு கிங்டம் பிளான்ட்டே கிளாசிஃபிகேஷன். இது வந்து என்னென்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு லைஃப் சைக்கிள் பேட்டர்ன் இன் பிளான்ஸை. பிளான்ட்டோட லைஃப் சைக்கிளில் பார்க்க போகிறோம். அல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன்னா அதோட வந்து ஃபேஸ், அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அல்டர்னேட் ஆகும், ஒரு ஜென்ரேஷனுக்கு அது மாறும் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ அல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன் இஸ் காமன் இன் ஆல் பிளான்ஸ், எல்லா பிளான்ஸுமே இது பொதுவானது. அதில் அல்டர்னேஷன் ஆஃப் ஆப்ளாய்ட் டிப்ளாய்டிக் ஃபேஸ் வித் டிப்ளாய்ட் ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ் டியூரிங் த லைஃப் சைக்கிள் இஸ் கால்ட் த அல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன். அந்த அல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஆப்ளாய்ட் காமெட்டோஃபைட்டிக் ஃபேஸாக உள்ளது அதோட டிப்ளாய்ட் ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸாக மாறும். டிப்ளாய்ட் ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸாக உள்ளது கேமட்டோஃபைட்டிக் ஃபேஸாக மாறும் அப்படின்றத சொல்கிறாங்க. இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க, அந்த டியூரிங் த லைஃப் சைக்கிளில் நடக்கிறனால இது என்ன சொல்கிறாங்கன்னா ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆப்ளாய்ட் கேமட்டோஃபைட்டிக் ஃபேஸை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, டிப்ளாய்ட் ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸை வந்து 2Nன்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆப்ளோன்டிக் லைஃப் சைக்கிள். இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது, இதில் இந்த ஹெட்டிங்லேயே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். அதிலே பாருங்கள் என்ன, ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ்லேருந்து ஆப்ளான்டிக் ஃபேஸ்லேருந்து மாறுறது தான் ஆப்ளான்டிக் லைஃப் சைக்கிள் அப்படின்றத சொல்லுவாங்க. ஓகேவா? ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ்லேருந்து மாற்றி சொல்லிட்டேன், ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ்லேருந்து கேமட்டோஃபைட்டிக் ஃபேஸு. அப்போ கேமட்டோஃபைட்டிக் ஃபேஸ் இங்கே என்ன சொல்லுவாங்க, டாமினண்ட்டாக இருக்குமா, ஃபோட்டோசிந்தட்டிக்காக இருக்குமா. ஃபோட்டோசிந்தட்டிக்னால் என்ன சொல்லுவாங்கன்னா
லைட் அண்ட் டார்க் ரியாக்ஷன், லைட் இண்டிபெண்ட் ரியாக்ஷனாக சொல்கிறது. அதுக்கப்புறம் இது வந்து இண்டிபெண்ட் ஃபேஸ் சொல்லுவாங்க, எதுவுமே சார்ந்து இருக்காது. ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ் இஸ் ரெப்ரசன்டட் பை த ஜைகோட். ஜைகோட்டில் மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அது வந்து என்னென்னா ஜைகோட் ஸ்டேஜில் ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸாக இருக்குது. அந்த ஜைகோட் வந்து மியாசிஸ், ஓகேவா, மியாசிஸ் மியாசிஸாக நடக்கும்போது, மியாசிஸ்னால் என்ன சொல்லுவாங்க, மைட்டாசிஸ்க்கும் மியாசிஸ்க்கும் என்ன வித்தியாசம்? மைட்டாசிஸ்னால் அப்படியே வந்து டிவைட் ஆகி குரோமோசோம் வந்து 2 டாட்டர் செல்லாக டிவைட் ஆகும், ஓகேவா. குரோமோசோம் என்னென்னா அப்படியே வந்து ஈக்குவல் நம்பர் ஆஃப் குரோமோசோம் இருக்கும். மியாசிஸ் வந்து என்னென்னா அதை வந்து டிவைட் ஆகி ஆனால் குரோமோசோம் வந்து என்ன ஆஃபாக இருக்கும். ஃப்ரம் ஈச் பேரண்ட்லேருந்து ஆஃபாக இருக்கும் குரோமோசோம் நம்பர் வந்து. இப்போ மியாசிஸ் ஸ்டேஜில் என்ன சொல்கிறாங்கன்னா குரோமோசோம் வந்து ஃப்ரம் ஈச் பேரண்ட்லேருந்து ஆஃபாக இருக்கும் அப்படின்றத சொல்லுவாங்க. குரோமோசோம் நம்பர் ஈக்குவலாக இருக்காது, ஆஃப், ஓகேவா. half the number of chromosomes சொல்லுவாங்க மியாசிஸ். மைட்டாசிஸ் ஸ்டேஜில் ஈக்குவல் நம்பர் ஆஃப் குரோமோசோமாக இருக்கும். அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, ஜைகோட் ஸ்டேஜில் ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸாக இருக்குது, ஓகேவா. ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ்னால் என்ன, 2Nன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஜைகோட் வந்து மியாசிஸ் ஸ்டேஜில் நடக்கும்போது அது என்னவா மாறுதாம், ஹாப்ளாய்ட் கண்டிஷனாக மாறுது. அப்போ 2N வந்து என்ன ஆஃபாக மாறிடும்னு சொன்னேன். அப்போ 2Nன்றது NNாக மாறிடும். அப்போ அது என்னது, அது ஹாப்ளாய்ட் கண்டிஷனுக்கு போயிடுது. அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஹாப்ளான்டிக் லைஃப் சைக்கிள்ன்றாங்க. எக்ஸாம்பிள் வால்வாக்ஸ்லையும் ஸ்பைரோகைராலையும் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, கேமட்டோஃபைட்டிக் ஃபேஸ் தான் என்ன சொல்கிறாங்க டாமினன்ட் கண்டிஷனாக இருக்குமா. இந்த டயக்ராம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஹாப்ளான்டிக் லைஃப் சைக்கிள். ஜைகோட் வந்து 2Nஆக இருக்குது. மியாசிஸ் ஸ்டேஜில் போகும்போது அந்த ஸ்போர் வந்து என்னவாக மாறுது, என்னாக மாறுது. அதுக்கப்புறம் கேமட்டோஃபைட்டாக மாறுது. அதுக்கப்புறம் திரும்ப கேமட்டோஜெனிசிஸ், திரும்ப ஜைகோட் ஸ்டேஜுக்கு போகும்போது 2Nஆக மாறுது அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ இது என்னது, எது சொல்கிறாங்க, கேமட்டோஃபைட்டிக் ஃபேஸ் தான் டாமினண்ட்டாக இருக்கும் அப்படின்றத இந்த ஸ்ட்ரக்சரில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம டிப்ளான்டிக் லைஃப் சைக்கிள். நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் டிப்ளான்டிக் லைஃப் சைக்கிள்னால் என்னென்னு. அப்போ இங்கே ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ் தான் டாமினண்ட்டாக இருக்கும். ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ்னால் என்ன, 2N ஃபேஸ் வந்து டாமினண்ட்டாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ இங்கே வந்து ஃபோட்டோசிந்தட்டிக்காக இருக்கும், ஆனால் இது வந்து இண்டிபெண்ட் தான், அதை சார்ந்து இருக்காது. கேமட்டோஃபைட்டிக் ஃபேஸை சார்ந்து இருக்காது, இண்டிபெண்ட்டாக இருக்கும். அப்போ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கேமட்டோஃபைட்டிக் ஃபேஸஸ் ரெப்ரசன்ட் பை single to few is called the gametophyte. Gamete fuse to form zygote and develop to the sporophyte. Example fucus, gymnosperms and angiosperms. இங்கே என்ன சொல்கிறாங்க, ஜைகோட் ஸ்டேஜில் இருக்கும்போது அந்த கேமைட் என்னவா மாறுதா, ஸ்போரோஃபைட்டாக மாறுது அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ என்ன, ஜைகோட் ஸ்டேஜில் இருக்கும்போது அது கேமட்டோஃபைட்டிக் ஃபேஸாக இருக்குது, ஓகேவா. கேமட்டோஃபைட்டிக் ஃபேஸ்னால் என்ன அர்த்தம், N இருக்குது, ஓகேவா. அப்போ அது வந்து ஸ்போரோஃபைட்டாக மாறுது மியாசிஸ் கண்டிஷனில், ஓகேவா. The gametophytic phase is represented by single to few cell gametophyte. Gametophytic phase என்ன சொல்கிறாங்கன்னா single to few, அந்த செல்லில் உள்ளதை என்ன சொல்கிறாங்கன்னா gametophyte அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த கேமைட் வந்து ஃபியூஸ் ஆகி ஜைகோட்டாக ஃபார்ம் ஆகுது, அது என்னவா மாறுதான், ஸ்போரோஃபைட்டாக மாறுது அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ கேமட்டோஃபைட்டுனா 2 எண் இருக்கும், ஓகேவா. அது மியாசிஸ் கண்டிஷனில் போகும்போது அந்த எண்ணெய் திரும்ப மாறும், ஆஃபாக மாறும். அப்போ அது 2Nஆக மாறிடுது, ஓகேவா. அது வந்து என்னது, ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸாக மாறிடுது. இந்த மாதிரி அது ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ் என்ன டாமினண்ட்டாக இருக்கும், ஃபோட்டோசிந்தட்டிக்காக இண்டிபெண்ட் ஸ்டேஜாக இருக்கும். எக்ஸாம்பிள் ஃபியூக்கஸ், ஜிம்னோஸ்பம்ஸ் அண்ட் ஆஞ்சியோஸ்பம்ஸில் இந்த மாதிரி நடக்கும் இந்த லைஃப் சைக்கிள், டிப்ளான்டிக் லைஃப் சைக்கிள். கேமட்டோஃபைட்டிக் ஃபேஸில் என்ன இருக்குது, அந்த ஜைகோட் என்னவா மாறுது, கேமைட் எல்லாமே ஃபியூஸ் ஆகி ஜைகோட் என்னவா மாறுது, என்ன சேர்ந்து 2Nஆக ஃபார்ம் ஆயிடுது. ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா செக்ஷுவல் ஃபேஸுன்றதை சொல்லுவாங்க, ஓகேவா. செக்ஷுவல் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆப்ளாய்ட் ஃபேஸ் வந்து ஏசெக்ஷுவல் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க, ஓகேவா. ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸை செக்ஷுவல் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க.
அப்போ என்ன ஆகுது, அந்த கேமெட் ஃபியூஸ் ஆகி ஜைகோட்டாக ஃபார்ம் ஆகுது. அந்த ஜைகோட் வந்து என்ன ஆகுது, ஸ்போரோஃபைட்டாக டெவலப் ஆகுது. எக்ஸாம்பிள் ஃபியூக்கஸ், ஜிம்னோஸ்பர்ம்ஸ் அண்ட் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ். நெக்ஸ்ட்டு ஹாப்ளோடிப்ளான்டிக் லைஃப் சைக்கிள். இது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த லைஃப் சைக்கிள் வந்து பிரையோஃபைட்ஸ்லையும் டெரிடோஃபைட்ஸ்லையும் பார்க்கலாம். இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆப்ளான்டிக்கும் டிப்ளான்டிக் டைப்புக்கும் இன்டர்மீடியேட்டான ஒரு லைஃப் சைக்கிள் அப்படின்றத சொல்கிறாங்க. இது வந்து மல்டி செல்லுலராக இருக்கும் போத் ஃபேஸும், பட் தி டிஃபர் இன் டாமினன்ட் ஃபேஸ் மட்டும் மாறும் அப்படின்றத சொல்கிறாங்க. இதான் வந்து டிப்ளான்டிக் லைஃப் சைக்கிள். ஸ்போரோஃபைட் 2 என்ன இருக்குது, ஓகேவா. திரும்ப மியாசிஸ் கண்டிஷன் போகும்போது என்ன உள்ளது, ஜைகோட்குள்ளே அது வந்து கேமடோஜெனிசிஸ். மியாசிஸ் கண்டிஷன் போகும்போது அந்த எண் வந்து என்ன வருது, 2 எண்ணாக மாறிடுது, ஓகேவா, மியாசிஸ் கண்டிஷனில் போகும்போது. அப்போ திரும்ப ஸ்போரோஃபைட் 2 எண்ணாக தான் இருக்குது. அது வந்து மியாசிஸ் அண்டர்கோ மியாசிஸ் கண்டிஷன் போகும்போது என், அதுக்கப்புறம் ஜைகோட் 2n, இந்த மாதிரி மாறி மாறி நடந்துகிட்டே இருக்கும். இதை வந்து டிப்ளான்டிக் லைஃப் சைக்கிள்னு சொல்லுவாங்க. இப்போ டிப்ளான்டிக் லைஃப் சைக்கிள் பார்க்க போகிறோம். இன் பிரையோஃபைட்ஸில் டாமினன்ட் இண்டிபெண்டன்ட் ஃபேஸஸ் கேமட்டோஃபைட்ஸ். பிரையோஃபைட்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, டாமினண்ட்டாக இருக்கும், ஆனால் அது வந்து இண்டிபெண்டன்ட் ஃபேஸாக இருக்கும் கேமட்டோஃபைட் வந்து. அண்ட் இட் அல்டர்னேட் வித் த ஷார்ட் லிவ்ட் மல்டிசெல்லர் ஸ்போரோஃபைட் டோட்டலி ஆர் பார்ஷியலி டிபெண்ட் ஆன் த கேமட்டோஃபைட். இது வந்து என்ன சொல்கிறாங்க, ஸ்போரோஃபைட் என்ன சொல்கிறாங்கன்னா, மல்டிசெல்லர் ஸ்போரோஃபைட் வந்து டோட்டலி இல்லைனா பார்ஷியலாக கேமட்டோஃபைட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் பிரையோஃபைட்ஸில் டாமினன்ட் வந்து கேமட்டோஃபைட், அது வந்து என்ன பண்ணுது, ஸ்போரோஃபைட் என்ன பண்ணுது, டோட்டலாக இல்லை பார்ஷியலாக கேமட்டோஃபைட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன் டெரிடோஃபைட்ஸில் ஸ்போரோஃபைட் வந்து இன்டிபெண்ட்டாக இருக்கும். இது வந்து மல்டிசெல்லர் ஸ்போரோஃபைட்டிக்காக இருக்கும், ஆட்டோட்ரோபிக்காக இருக்கும். ஆட்டோட்ரோபிக்னா அதுவாகவே ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறது இருக்கும். இன்டிபெண்ட்டாக இருக்கும், ஷார்ட் லிவ்ட் கேமட்டோஃபைட்டை என்ன சொல்ல, அது கேமட்டோஃபைட் என்ன பண்ணலாம், ஸ்போரோஃபைட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க, ஓகேவா. இதுதான் வந்து லைஃப் சைக்கிள். இப்போ ஆப்ளோடிப்ளான்டிக் நம்ம பார்க்கலாம். ஸ்போரோஃபைட் 2 என்ன இருக்குது, மியாசிஸில் போகும்போது ஸ்போர்ஸ் என்ன ஆகுது, எண்ணாக மாறிடுது. திரும்ப கேமட்டோஃபைட் எண், திரும்ப என்ன ஆகுது, ஜைக்கோட் வந்து 2 எண்ணாக மாறுது. இந்த மாதிரி ரெண்டுமே என்ன ஆகுது, ஈக்குவலாக நடக்குது. இதை வந்து ஆப்ளோடிப்ளான்டிக் லைஃப் சைக்கிள். ஆப்ளான்டிக் லைஃப் சைக்கிள்னால் என்ன, கேமட்டோஃபைட்டிக் ஃபேஸ் டாமினண்ட்டாக இருக்கிறது, ஆனால் இண்டிபெண்டன்ட் ஃபேஸாக இருக்கும், ஃபோட்டோசிந்தட்டிக் ஃபேஸாக இருக்கும். டிப்ளான்டிக் லைஃப் சைக்கிள்னால் ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ் டாமினண்ட்டாக இருக்கும், ஆனால் அது இண்டிபெண்டன்ட் ஃபோட்டோசிந்தட்டிக் ஃபேஸாக, ஓகேவா. ஆப்ளோடிப்ளான்டிக் லைஃப் சைக்கிள் இன்டர்மீடியட் ஃபேஸ் பிட்வீன் ஆப்ளான்டிக் அண்ட் டிப்ளான்டிக் டைப். நீங்கள் அதிலேயே நீங்கள் ஹெட்டிங்லேயே நீங்கள் படிச்சிடலாம். ஆப்ளான்டிக் லைஃப் சைக்கிள்னால் என்ன, கேமட்டோஃபைட்டிக் ஃபேஸ் டாமினண்ட், ஓகேவா. அது என்ன ஆகுது, ஜைகோட்டில் வந்து ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ் ஜைகோட்டாக இருந்து திரும்ப அது மியாசிஸ் கண்டிஷன் போகும்போது ஆப்ளாய்ட் கண்டிஷனாக மாறிடுது, அந்த ஜைகோட் ஆப்ளாய்டாக மாறிடுது. அதே தான் இங்கே டிப்ளான்டிக் லைஃப் சைக்கிளும். டிப்ளான்டிக் லைஃப் சைக்கிளில் ஜைகோட்டில் வந்து கேமட்டோஃபைட்டாக இருக்குது, திரும்ப அது ஃபியூஸ் ஆகி மியாசிஸ் கண்டிஷன் போகும்போது, ஓகேவா, மியாசிஸ் கண்டிஷன் போகும்போது என்னவா மாறுது, எண்ணும் சேர்ந்து ஸ்போரோஃபைட் 2 என்ன மாறி ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸாக மாறிடுது. ஆப்ளோடிப்ளான்டிக் ஃபேஸில் பார்ஷியலாக டோட்டலி டிபெண்ட்டாக டாமினன்ட் ஃபேஸாக இருக்கும், ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து பிரையோஃபைட்ஸில் டாமினன்ட் ஃபேஸ் வந்து கேமட்டோஃபைட்டுன்னு சொன்னாங்க. அது வந்து கேமட்டோஃபைட்ஸ் தான் என்ன சொல்கிறாங்க, டாமினன்ட் ஃபேஸ் அப்படின்றது சொல்கிறாங்க. ஆனால் ஸ்போரோஃபைட் என்ன பண்ணும், டோட்டலாக பார்ஷியலாக கேமட்டோஃபைட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் டெரிடோஃபைட்ஸில் ஸ்போரோஃபைட் இண்டிபெண்டன்ட் ஃபேஸாக இருக்கும், ஆனால் கேமட்டோஃபைட் வந்து பார்ஷியலாக இண்டிபெண்ட்டாக அதை டிபெண்ட் பண்ணி இருக்கும், ஸ்போரோஃபைட்டை டிபெண்ட் பண்ணி இருக்குன்றத கேமட்டோஃபைட் இன் டெரிடோஃபைட்ஸில் சொல்கிறாங்க, ஓகேவா. இதான் வந்து மாறி மாறி நடக்கும். இதை வந்து ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின், நல்லா தரவு பண்ணிக்கோங்க. டயக்ராமும் நல்லா வரைஞ்சிக்கோங்க. ஆப்ளான்டிக் லைஃப் சைக்கிள், டிப்ளான்டிக் லைஃப் சைக்கிள், ஆப்ளோடிப்ளான்டிக் லைஃப் சைக்கிள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆல்கே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட்டு கண்டினியூவாக பார்க்கலாம். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.